ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 17/5/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கம யுகம், மகிழ்ச்சி நிறைந்த காட்சிகளுக்கான யுகம். சங்கம யுகம், மகிழ்ச்சி நிறைந்த காட்சிகளுக்கான யுகம். இன்று பாப்தாதா தன்னுடைய சிறிய மற்றும் பெரிய கவலையில்லாத மகாராஜாக்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சங்கம யுகத்துல தான் இத்தனை மகாராஜாக்களின் மிகப்பெரிய சபை கூடுது. வேறு எந்த யுகத்திலும் இத்தனை மகாராஜாக்களினுடைய சபை கூடுறது கிடையாது. இந்த நேரத்துல மட்டும்தான் கவலையில்லா மகாராஜாக்களினுடைய சபை அப்படின்னு சொன்னாலும் அல்லது சுயராஜ்ய சபை அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் அனைவரும் பார்க்கிறீங்க. உங்கள சிறியவர்கள் பெரியவர்கள் நாம் அனைவரும் இந்த உடலின் எஜமானன், சுத்தமான ஆத்மா. அப்படி இதைத்தான் தெரிஞ்சிருக்கீங்க, மேலும் ஏற்றுக்கொண்டு நடத்து கொண்டும் இருக்கீங்க. ஆத்மா யாராக ஆனது? எஜமானனாக, சுயராஜ்ய அதிகாரியாக ஆச்சு. மிக பெரிய சிறிய குழந்தைகளும் நான் மகாராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா மகாராஜாக்களின் சபை மற்றும் சுயராஜ்ய சபை எவ்வளவு பெரியதாக ஆச்சு. மேலும் மகாராஜா மற்றும் ராஜாக்களின் ராஜா ஆகக்கூடிய தற்சமயத்து ராஜா, அதிலிருந்து எதிர்காலத்து ராஜா ஆகிறவங்க. அந்த மாதிரி ராஜாக்களை பார்த்து மற்றும் அனைத்து கவலையில்லா மகாராஜாக்களை பார்த்து எந்த அளவு மகிழ்ச்சி அடைவோம். முழு கல்பத்திலும் தன்னுடைய குழந்தைகளாக லட்சக்கணக்கான மகாராஜா குழந்தைகள் இருக்கும் தந்தை யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. யாரிடம் வேண்டுமென்றாலும் போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்வாங்க? சின்னம் சிறு குழந்தையும் நான் லட்சுமி நாராயணன் ஆவேன் அப்படிதான் சொல்வாங்க. அனைத்து குழந்தைகளும் அந்த மாதிரி நினைக்கிறீங்கள் தான் இல்லையா? அந்த மாதிரி தந்தைக்கு அந்த மாதிரி ராஜா குழந்தைகளின் மேல் எந்த அளவு பெருமிதம் இருக்கும். நானும் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவன் என்று உங்கள் அனைவருக்கும் ஈஸ்வரிய பெருமிதம் இருக்குது. நீங்கள் ராஜ வம்சியா? அந்த மாதிரி இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. தந்தையின் எத்தனை பாக்கியம் நிறைந்த குழந்தைகள்! ஒவ்வொரு குழந்தையும் பாக்கியம் நிறைந்தவங்க. கூடவே காலத்தின் சகயோகமும் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சங்கம யுகம் எந்த அளவு சிறிய யுகமோ அந்த அளவு விசேஷங்கள்லாம் நிரம்பிய யுகம். இந்த சங்கம யுகத்துல என்ன பிராப்திகள் இருக்குதோ அது வேறு எந்த யுகத்திலும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாபா. சங்கம யுகமே மகிழ்ச்சியான காட்சிகளினுடைய யுகம். மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான். அருந்துறீங்க என்றாலும் தந்தையோடு மகிழ்ச்சியாக அருந்துங்க. காரியம் செய்யறீங்க அப்படின்னாலும் செய்விப்பவர் தந்தையோடு செய்யும் நான் கருவி அப்படின்னு புரிஞ்சு செய்யுங்க. தூங்குனீங்க அப்படின்னாலும் நினைவின் மடியில தூங்குங்க. எழுந்தீங்க என்றாலும் பகவானோட ஆன்மீக உரையாடல் செய்யுங்க. முழு நாளும் நிகழ்வுகளின் தந்தை மற்றும் நீங்கள் சேர்ந்தே இருக்கிறீங்க. ஒரு நாள் கூட ஒவ்வொரு நிகழ்வுலையும் தந்தை கூட நீங்க சேர்ந்தே இருக்கிறீங்க. மேலும் தந்தை இருக்கிறார் அப்படின்னா அங்கு பாவம் இருக்காது. பிறகு என்ன ஆகும்? மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான் இருக்கும். அனைத்து குழந்தைகளும் மகிழ்ச்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்தாதாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சின்னம் சிறு ஜென்மம் எடுத்திருப்பதே மகிழ்ச்சியாக இருப்பதுக்குத்தான். பாபா சொல்றாங்க, சாப்பிடுங்க, அருந்துங்க, நினைவின் மகிழ்ச்சியில இருங்க. இந்த ஆன்மீக ஜென்மத்தின் தர்மம், அதாவது தாரணை, மகிழ்ச்சியில் இருப்பது. தெய்வீக காரியம் சேவையில மகிழ்ச்சியில இருப்பது. ஜென்மத்தின் லட்சியமே மகிழ்ச்சியில இருப்பது. மேலும் இந்த முழு உலகத்தை அனைத்து மகிழ்ச்சிகள் நிறைந்த உலகமாக ஆக்குவது. அதிகாலையில தொடங்கி இரவு வரை மகிழ்ச்சிகள் நிறைந்த காட்சியின் நடுவுல இருக்கீர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. கவலையில்லா மகாராஜாவாக ஆகி இரவு பகலையும் கழிக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி இன்று சூட்சம வதனத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. கவலையில்லா மகாராஜாக்களினுடைய சபை, ஒவ்வொரு மகாராஜாவும் தன்னுடைய நினைவின் மகிழ்ச்சியில் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நினைவு நிறைந்த
திலகம் இட்டவர்களாக இருந்தாங்க. நல்லது. இன்றோ சந்திப்பிற்கான நாள். ஆகையினால தன்னுடைய மகாராஜாக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். நல்லது. எப்பொழுதும் கவலையில்லா மகாராஜா, மகிழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காட்சிகளை பார்க்கக்கூடிய, எப்பொழுதும் பாக்கியவான் தந்தையோடு இருக்கக்கூடிய, அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி, இதய சிம்மாசனதாரி, பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். சின்ன குழந்தைகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் தன்னை மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு படித்து கொண்டும் விளையாடி கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நாங்கள் மகாத்மாக்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானினுடைய குழந்தைகள் அப்படிங்கிற இந்த குஷியினுடைய போதையிலேயே இருங்க. பகவானை பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கிறார்? என்னையும் பகவானோட சந்திக்க வைங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்கள சந்திக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நீங்கள் அனைவரும் பகவானுடைய குழந்தைகள் அப்படின்னா ஒருபொழுதும் சண்டையிடுவது இல்லையே, குழப்பம் செய்கிறீங்களா? பகவானுடைய குழந்தைகளோ யோகிகளாக இருப்பாங்க, நீங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை மகான் ஆத்மா, யோகி ஆத்மாவும் புரிஞ்சுக்கிங்க. என்னவாக ஆவீங்க அப்படி இருந்தா? லட்சுமி நாராயணன் இரண்டுமாக ஒரே நேரத்தில் ஆவீங்களா? அல்லது சில நேரம் லட்சுமி ஆவீங்க, சில நேரம் நாராயணன் ஆவீங்களா? லட்சுமி ஆவது விருப்பமா? நல்லது. எப்பொழுதும் நாராயணனாக விரும்புகிறீங்க அப்படின்னா எப்பொழுதும் அமைதியான யோகி வாழ்க்கையில் இருக்கணும். மேலும் தினசரி காலை எழுந்து அவசியம் தந்தைக்கு குட் மார்னிங் சொல்லணும். மிக தாமதமாக எழுந்து மேலும் விரைவில் தயாராகி சென்று விடுவது என்று அப்படி இருக்கக்கூடாது. 3 நிமிடங்களாவது நினைவில் அமர்ந்து அவசியம் குட் மார்னிங் சொல்லணும், பேசணும், பிறகு தயாராகணும். இந்த விரதத்தை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. ஒருவேளை குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னா உணவு அருந்த மாட்டீங்க. உணவு நினைவில் இருக்குது அப்படின்னா முதல்ல குட் மார்னிங் சொல்லணும் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கும். குட் மார்னிங் சொல்லிட்டு பிறகு உணவு அருந்துங்க. ஞானத்தினுடைய படிப்பை நினைவு செய்யுங்க. நல்ல குணங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் ஆன்மீக ரோஜா மலராகி நறுமணத்தை பரப்புவீங்க. ரோஜா மலர் எப்பொழுதும் மலர்ந்து இருக்கும், மேலும் எப்பொழுதும் நறுமணம் வீசும். ஆகினால நீங்கள் அந்த மாதிரியே நறுமணம் நிறைந்த மலர்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் குஷியாக இருக்கீங்களா? அல்லது எப்பொழுதாவது கொஞ்சம் துக்கமும் இருக்குதா? எப்பொழுதாவது ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அப்போ துக்கம் இருக்கலாம். அல்லது அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா துக்கம் ஏற்படுவதாக இருக்கலாம். அப்பா அம்மா ஏதாவது கூறுற அளவுக்கு அந்த மாதிரி எந்த காரியமும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. பரிஸ்தாக்கள் சென்று கொண்டிருப்பது போல நடந்துக்குங்க. பரிஸ்தாக்கள் சப்தம் செய்ய மாட்டாங்க. மனிதனாக இருப்பவர் சப்தம் செய்வாங்க. நீங்கள் பிராமணனாக இருந்து பிறகு பரிஸ்தா ஆகிறவங்க, ஆகினால சப்தம் செய்யாதீங்க. யாருக்குமே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி நடந்துக்குங்க. அதாவது பரிஸ்தா ஆகி சாப்பிடுங்க, அருந்துங்க, விளையாடுங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா மிகுந்த வாழ்த்துக்கள் வழங்குறாங்க. மிக நல்ல குழந்தைகள், மேலும் எப்போதும் நல்லவர்களாகவே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. பெண் குழந்தைகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குமாரி வாழ்க்கையினுடைய மகிமையாக என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. குமாரிகள் பூஜை செய்யப்படுறாங்க. ஏன்? தூய்மையான ஆத்மாக்கள். அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் தூய்மையான ஆத்மாக்கள், தூய்மையான நினைவின் மூலம் மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்கும் சேவையில் இருக்கிறவங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தந்தையினுடைய அறிமுகத்தையோ அனைவருக்கும் கொடுக்க முடியும் தான் இல்லையா? சிறியவர்களும் மிக நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. அனைவரும் விட மிக சிறிய குமாரியை பெரிய மேடையில் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக பாப்தாதா சொல்கிறாங்க. அப்படின்னா அதற்கு நாங்கள் தயாராக இருக்கீங்களா? சங்கோஜப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அப்படி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் உலகத்தில் உள்ள சாதாரண குமாரிகள் கிடையாது. ஆனால் சிரேஷ்ட குமாரிகள், சிரேஷ்ட குமாரி, சிரேஷ்ட காரியம் செய்பவர் இல்லையா?
அனைத்தையும் விட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட காரியம் தந்தையினுடைய அறிமுகம் கொடுப்பது, தந்தையினுடைய குழந்தையாக ஆக்குவது. உலகத்தினர் அலைந்துட்டு இருக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறாங்க. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க, பாக்கியம் நிறைந்தவங்க. பகவானுடைய குழந்தையாக ஆகிட்டீங்க. இதை விட பெரிய பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. ஆகையினால எப்பொழுதும் நான் பாக்கியம் நிறைந்த ஆத்மா அப்படிங்கிற இந்த குஷியிலேயே இருங்க. ஒருவேளை இந்த குஷி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா சில நேரம் அழுவீங்க, சில நேரம் குழப்பம் செய்வீங்க. எப்பொழுதும் உங்களுக்குள்ள அன்போடு இருங்க. மேலும் வீட்டில் இருக்கும் தாய் தந்தையின் சொல்படி நடப்பவர்களாக இருங்க. எப்பொழுதும் பரலோகத்து தந்தையின் நினைவில் இருங்க. அப்போதான் சிரேஷ்ட குமாரிகள் ஆக முடியும். தன்னை எப்பொழுதுமே சிரேஷ்ட குமாரி, பூஜைக்குரிய குமாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. கோயில்களில் எந்த சக்திகளுக்கு பூஜை நடக்குதோ அது நீங்கள் தான் இல்லையா? ஒவ்வொரு குமாரியும் மிகப்பெரிய காரியம் செய்ய முடியும். உலகத்தை மாற்றம் செய்யும் காரியத்துக்கு பொறுப்பாளராக முடியும். உலக மாற்றத்தின் காரியத்தை பாப்தாதா குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினால எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவையின் நினைவில் இருங்க. உலக மாற்றம் செய்யும் சேவைக்கு முன்பு தன்னுடைய மாற்றம் செய்யுங்க. முன்பு என்ன வாழ்க்கையாக இருந்ததோ அதை முற்றிலும் மாற்றி நான் சிரேஷ்ட ஆத்மா, தூய்மையான ஆத்மா, மகான் ஆத்மா, பாக்கியம் நிறைந்த ஆத்மா அப்படிங்கிற இதே நினைவில் இருங்க. இந்த நினைவை பள்ளி அல்லது கல்லூரியில் சென்று மறந்து விடுவதில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. மற்றவர்களுடைய தொடர்பில் பாதிப்போ ஏற்படுத்துவது இல்லைதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுதாவது சாப்பிடும் பொருட்களின் பக்கம் மனம் ஈர்க்கப்படுவதோ கிடையாது தானே? கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஆசை எழுதா? நீங்கள் எப்பொழுதும் பாபாவின் நினைவில் இருந்து சமைக்கப்பட்ட பிரம்மா போஜனம் அருந்துறவங்க. அந்த மாதிரி உறுதியானவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. பார்த்துக்குங்க. அங்கே உங்களிடத்துக்கு சென்ற பிறகு மற்றவர்களுடைய தொடர்பின் பாதிப்பில் வந்துடாதீங்க. குமாரிகள் எந்தளவு பாக்கியத்தை உருவாக்க விரும்புகிறாங்களோ அந்த அளவு உருவாக்க முடியும். சிறு வயது பருவத்திலிருந்தே சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் இருங்க. படிப்பையும் படிங்க, மேலும் கற்பிக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. சிறு வயது பருவத்தில் புத்திசாலிகளாக, திறமை நிறைந்தவர்களாக ஆகிட்டீங்க அப்படின்னா பெரியவர்களாகி நாலாபுறங்களிலும் சேவை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆயிடுவீங்க. ஸ்தாபனையினுடைய நேரத்தில் கூட சிறு சிறு குழந்தைகளாக இருந்தாங்க. அவங்க இப்போ எத்தனை சேவை செய்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களை விட திறமை நிறைந்தவர்களாக ஆகணும். நாளைய எதிர்காலம் நீங்கள். நாளை பாரதம் சொர்க்கமாயிடும் அப்படின்னா நீங்கள் நாளைய எதிர்காலம். யார் உங்களை பார்த்தாலும் இவர் சாதாரணமானவர் இல்லை, விசேஷ குமாரி அப்படிங்கிற அனுபவம் செய்யணுங்கிறாங்க பாபா. அந்த படிப்பை படித்து கொண்டும் மனதினுடைய ஈடுபாடு ஞானத்தின் படிப்பின் மேல் இருக்கணும். படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன லட்சியம் இருக்குது? சிரேஷ்ட ஆத்மாவாகிய சிரேஷ்ட காரியம் செய்வதற்கான லட்சியம் இருக்குது. வேலை செய்வது அப்படிங்கிற அந்த கூடையை தூக்கும் லட்சியம் இல்லைதான் இல்லையா? ஒருவேளை வேலை செய்து தானாக வேண்டும் என்று ஏதாவது காரணம் இருக்குது அப்படின்னா அது வேறு விஷயம். தாய் தந்தையிடம் வருமானத்திற்கான வேறு எந்த சாதனமும் இல்லை அப்படின்னா அது நிர்பந்தமானது. ஆனால் தன்னுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை எப்போதும் நினைவில் வைங்க. தனக்கு உதவக்கூடியதாக எது வரும்? ஞானத்து படிப்பு தான் 21 ஜென்மங்களுக்கு உதவுவதாக வரும். ஆகினால ஏதாவது காரணத்தினால் உலகிய காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் மனதினுடைய ஈடுபாடு தந்தை மற்றும் சேவையில் இருக்கணும். அந்த மாதிரி அனைவரும் வலது கரமாக ஆகுங்க, இடது கரமாக அல்ல. ஒருவேளை இத்தனை அனைவரும் வலது கரமாக ஆகிட்டாங்க அப்படின்னா விநாசம் உடனே ஏற்பட்டுடும். இத்தனை சக்திகள் வெற்றி கொடியை எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ராவண ராஜ்யத்தின் நேரம் முடிவடைஞ்சிடும். எப்பொழுது பிரம்மா குமாரி ஆகணும் அப்படின்னா இந்த வெளி உலக பட்டங்களை வைத்து என்ன செய்வீங்க? இதுவும் ஒரு காரணத்துக்காக பொது அறிவு மூலம் புத்தி விசாலமானதாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படிப்பு படிக்கப்படுது. மனதில் ஈடுபாடோடு இல்லாமல் இந்த வருடம் இந்த பட்டத்தை பெறலாம், பிறகு அடுத்த வருடம் இந்த பட்டத்தை பெறலாம் என்று அப்படி இருக்க வேண்டாம். அப்படி செய்து செய்து காலன் வந்து விடுவான். ஆகையினால யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து இன்னும் படிக்க வேண்டுமா அல்லது படிக்க வேண்டுமா அப்படிங்கிற அறிவுரை பெற்றுக்கொண்டே இருங்க. சிலர் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் தன்னுடைய தற்சமயத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுடுறாங்க, ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை சுயம் தானே செய்யணும். தாய் தந்தையர் கூறணும் அப்படின்னு இருக்க வேண்டாம். நீங்களே நீதிபதியாகுங்க. நீங்கள் சிவசக்திகள். உங்களை யாரும் பந்தனத்தில் கட்டி போட முடியாது. செம்மறி ஆடுகளை பந்தனத்தில் கட்டி போட முடியும், சக்திகளை முடியாது. சக்திகள் சிங்கத்தில் அமர்ந்திருப்பவர்களாக காண்பிப்பாங்க.
சிங்கம் திறந்த வெளியில் இருக்கும், பந்தனத்தில் இருக்காது. பந்தனத்தில் இல்லை அப்படின்னா எப்பொழுதும் தந்தையினுடைய வலதுகரமாக இருக்கீங்க அப்படிங்கிற இதை நினைவில் வச்சுக்கிங்கிறாங்க பாபா. நல்லது. டீச்சர்களோடு ஆப்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நான் பொறுப்பில் இருக்கும் சேவாதாரி அப்படிங்கிற இதே நினைவு எப்பொழுதும் இருக்குதான் இல்லையான்னு கேட்குறாங்க. செய்விப்பவர் கருவியாக்கி செய்வித்து கொண்டிருக்கிறார். ஆக்கினால செய்விப்பவர் பொறுப்பாளர் ஆகியிருக்கிறார் இல்லையா? கருவியாக ஆகுபவர் எப்பொழுதும் சுமையற்று இருப்பாங்க. டைரக்ஷன் கிடைச்சது, காரியம் செய்தார். மேலும் எப்பொழுதும் சுமையற்று இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கீங்களா? அல்லது எப்போதாவது சேவையினுடைய சுமை அனுபவமாகுதா? ஏன்னா ஒருவேளை சுமை இருக்குது அப்படின்னா வெற்றி ஏற்படாது. சுமை என்று புரிந்து கொள்றதுனால எந்த ஒரு காரியமும் யதார்த்தமாக இருக்காது. ஸ்தூலத்திலும் எப்பொழுது ஏதாவது ஒரு காரியத்தினுடைய சுமை ஏற்படுது அப்படின்னா, ஏதாவது உடைப்பவர்கள், எதையாவது நொறுக்கிறவங்க, ஏதாவது மனத்தாங்கல் ஏற்படும் நிலை குலைந்து போவாங்க. காரியத்திலும் வெற்றி இருக்காது. இதே மாதிரி இந்த ஆன்மீக காரியத்தையும் சுமை அப்படின்னு புரிந்து செஞ்சீங்க அப்படின்னா யதார்த்தமாக இருக்காது, வெற்றி ஏற்பட முடியாது. பிறகு சுமை அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆகையினால இந்த சங்கமயுகத்தினுடைய சிரேஷ்ட பாக்கியமாக சுமையற்றவராகி பறப்பதற்காக என்ன இருக்குதோ அதை பெற முடியாது. பிறகு சங்கமயுகத்தின் பிராமணனாகி என்ன செஞ்சீங்க? ஆகினால எப்பொழுதும் சுமையற்றவராகி கருவி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். இவரைத்தான் வெற்றி நிறைந்தவர் அப்படின்னு சொல்றது. எப்படி இன்றைய உலகத்துல காலுக்கு கீழே சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடுறாங்க, அவங்க எவ்வளவு லேசாக சுமையற்றவராக இருக்கிறாங்க. அவங்க செல்லக்கூடிய வேகம் அதிகமானதாக ஆயிடும். ஆகையினால எப்போ தந்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஸ்ரீமத் அப்படிங்கிற சக்கரங்கள் மாட்டப்பட்டு விட்டது. ஸ்ரீமத் அப்படிங்கிற சக்கரங்கள் மாட்டப்படுறதுனால இயல்பாகவே முயற்சி செய்வதனுடைய வேகம் அதிகமாயிடும். இப்போ அந்த மாதிரி சேவாதாரியாக ஆகி நடந்துக்குங்க. சிறிதளவும் சுமையை உணராதீங்க. செய்விப்பவர் எப்பொழுது தந்தை அப்படின்னா சுமை ஏன் உங்களுக்கு இருக்கு? இதே நினைவின் மூலமா எப்பொழுதும் பறக்கும் கலையில் சென்று கொண்டே இருங்க, எப்பொழுதும் பறந்துகிட்டே இருங்க. அவ்வளவுதான். இவரைத்தான் நம்பர் 1 தகுதியான சேவாதாரி அப்படின்னு சொல்றது. எப்பொழுதும் பாபா பாபா பாபா, அவ்வளவுதான். ஒவ்வொரு வினாடியும் இந்த இடைவிடாத இசை ஒலித்து கொண்டே இருக்கட்டும், பாபா மற்றும் நான், அவ்வளவுதான் என்று இந்த மாதிரி எப்பொழுதும் மூழ்கியிருந்தீர்கள் என்றால் 3ஆம் அவர் இடையில் வர முடியாது. எங்கு எப்பொழுதும் ஒருவர் இன்னொருவரோடு நிரம்பி இருக்கிறாங்க, இருவரும் திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா இடையில் யாரும் வர முடியாது. இதைத்தான் சிரேஷ்ட சேவாதாரி அப்படின்னு சொல்றது. நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வேறு எதையும் பார்க்காதீங்க, எதையும் கேட்காதீங்க. கேட்கறதுனாலும் பிரபாவம் ஏற்படுது. பாபா மற்றும் நான், அவ்வளவுதான் என்றிருந்து எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்க. கடுமையான உழைப்போ அதிகம் செஞ்சிருக்கீங்க. இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நேரம். உங்களிடம் ஒரு பாடல் இருக்குது இல்லையா, மகிழ்ச்சியே மகிழ்ச்சி தான் அப்படின்னு. எழும்புங்க, செல்லுங்க, சேவை செய்யுங்க, தூங்குங்க, அனைத்தையும் மகிழ்ச்சியாக செய்யுங்க. ஆடுங்க, பாடுங்க, குஷியில் இருங்க. சேவையும் மிகுந்த குஷியோடு ஆடிக்கிட்டே செய்யுங்க. விழுந்து கொண்டும் ஏறிக்கொண்டும் அந்த மாதிரி செய்யாதுங்க. சங்கமயுகத்தில் அனைத்து சம்பந்தங்களுடைய மகிழ்ச்சி இருக்குது. எனவே மிகவும் மகிழ்ச்சியாக இருங்க. எப்பொழுது மகிழ்ச்சிகளின் காட்சியிலேயே இருங்க. நல்லது. கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்தவராகி பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்தவராகி தர்மராஜபுரியின் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் பாவங்களை வென்றவர் ஆகுக. பாவங்களை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாபா என்ன சொல்றாங்க? கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்து தர்மராஜபுரியினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும். தண்டனைகளுடைய அனுபவத்தை தான் தர்மராஜபுரி அப்படின்னு சொல்றோம். மற்றபடி தர்மராஜபுரி அப்படின்னு தனியான இடம் எதுவுமே கிடையாது. இறுதி நேரத்துல தன்னால் செய்யப்பட்ட பாவங்கள் பயமுறுத்தும், யமதூதன் ரூபத்தில் எதிரில் வரும். அந்த நேரம் வேதனை அடையும் மற்றும் வைராக்கியத்திற்கான நேரமாக இருக்கும். சின்ன சின்ன பாவங்கள் கூட பூதம் மாதிரி அனுபவம் ஆகும். வேதனை அடைவதின் ஐயோ ஐயோ என்ற அலறல் இருக்கும். ஆகினால அந்த தண்டனைகளை அடைவதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்தவராகி எப்பொழுதும் சிரேஷ்ட கர்மம் செய்யுங்கள், மேலும் பாவத்தை வென்றவராக ஆகுங்கள். ஸ்லோகன்: யார் உடல் மனம் பணம்
செல்வத்தினால் தந்தை மீது முழுமையான பலி ஆகிறாங்களோ அவங்க தான் கழுத்தின் மாலை ஆகிறாங்க. யார் உடல், மனம், பணம், செல்வத்தினால் தந்தை மீது முழுமையாக பலி ஆகிறாங்களோ அவங்க தான் கழுத்தின் மாலை ஆகிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.